எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம். நான் ராஜ்குமார் பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியுடைய கொள்ளு பேரன், இசை கலைஞன், இசை அமைப்பாளன், நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களுடைய அத்தியந்த பக்தன். சேலம் சத்யசாய் சமிதி பகவானுடைய பெருமைகளை பறைசாற்றும் வண்ணம் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை, இந்த மாதிரி 24 மணி நேர பஜன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருவதை நான் கேட்டு ரொம்ப மகிழ்வுற்றேன். அதிலும் சிறப்பாக இந்த வருகின்ற 24ஆம் தேதி ஏப்ரல் 24, அதாவது பகவானுடைய ஆராதனை தினத்தன்று ஸ்ரீ சத்யசாயி பஞ்சரத்ன நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை பார்த்து ரொம்ப அகமகிழ்ந்தேன். நான் என்னுடைய முற்பிறவிகளில் செய்த நற்பயனுடைய விளைவு தான், இன்னும் அந்த புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனுடைய விளைவாகத்தான் இந்த சத்யசாய் பஞ்சரத்ன கீர்த்தனைகளுக்கு இசையமைக்கும் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த பஞ்சரத்ன நிகழ்ச்சி ஜதீஸ்வரம் இசை மற்றும் நாட்டிய பள்ளியின் அபர்ணா ரமேஷ், குறிப்பாக அபர்ணா ரமேஷ், கலைமாமணி அபர்ணா ரமேஷ் மற்றும் அவர்களுடைய மாணவிகளான யசஸ்வினி, மகிழினி, சத்யசம்பூர்ணா, கனிஷ்கா, கன்ஷிகா ஆகிய மாணவிகள், இவர்களுடன் ரஞ்சனி ராம்குமார் வயலின், சங்கரதாஸ், சேலம் சங்கரதாஸ் மிருதங்கம், ராம்குமார் கடம், இவர்களெல்லாம் சேர்ந்து இதை உங்களுக்கு அளிக்கப் போகிறார்கள் என்று கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாணவிகளை தயார் செய்தது யார் என்று கேட்டால், என்னுடைய நெருங்கிய நண்பரும் எனது சொந்த தம்பி மாதிரியான திரு வீரராகவன். வீரராகவன் ஒரு சிறந்த இசை கலைஞர், சிறந்த இசை மேதை. அவர் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பயிற்றுவித்திருக்கிறார் என்று கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சொல்லப்போனால் அவரும் இவர்களோடு சேர்ந்து பாடுவார் என்று யாராலும் சொன்னால் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன். இந்த நிகழ்ச்சி அருமையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. பகவான் சத்யசாயின் பாதங்களை தொட்டு வணங்குவோம். சுவாமி அருளால் இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெறும். நன்றி.